அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மிக பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 2025 ராசியின் அதிபதியான சுக்கிரனின் ஆண்டு என்று சொல்லிவிடலாங்க. அந்த அளவிற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கும் சுக்கிரனின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இந்த இரு ராசிகளும் மற்ற ராசிகளை காட்டிலும் அதிக நன்மையை பெறுவதற்கான முதன்மையான யோகம் தேடி வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 31 இருந்து அடுத்த வருடத்தில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாம். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 இருந்து லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். இது உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபத்தில் இருந்து இந்த வருடத்தின் பிற்பகுதியில கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். மோட்சக்காரகரான கேது பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானம் ஆகிய 4இல் நுழைகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவாலும் பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படுத்தாது என்பதை நிழல் கிரகம் உறுதிப்படுத்துவதை விட அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2இல் அமர போகிறார். எனவே உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஏனென்றால் சனி லாபத்திலும் குரு தனத்திலும் அமரக்கூடிய இந்த அற்புதமான தருணம் மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது லாப பலன்களை சனி நிறைவாக அள்ளி கொடுக்கும் போது செவ்வாய் 3, 4, 5, 6, 7, 8, 9 என பல இடங்களில் வலம் வர போகிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகள் மிக வலுவாக 12 இடங்களிலும் மாறி மாறி இந்த வருடத்தில் சஞ்சரிக்க போகின்றன. ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் சனி, ராகு, கேது, குருவை காட்டிலும் இந்த தருணத்தில் நிறைவாக சுக்கிரன், சூரியன் மற்றும் புதனால் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 முறை அல்லது 13 முறை மாறி மாறி வலம் வர போகிறார். எனவே பல அதிரடியான துரிதமான மாற்றங்களை இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படுத்துவாருங்க. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த 2025 இருக்க கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. எனவே அருகில் உள்ள உணவகம் சென்று உணவு சாப்பிடலாம் என்று அங்கு நுழைகிறாருங்க. அப்போது அங்கு சென்று அவர் தன்னுடைய மணி பர்ஸை பார்க்கும்போது அது காணவில்லை. உடனே அந்த உணவகத்தில் இருந்து வெளியே வந்து விடுகிறார். பசி அவருக்கு வயித்தை கிள்ளுகிறது. என்ன பண்ணுவது என்பது தெரியாமல் வீதியில் அப்படியே உட்காருகிறார். அப்போது அவருக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஆலயத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற செய்தியானது கேட்கிறது. உடனே அங்கு செல்கிறாருங்க. அங்கு சென்று பார்த்தால் நீண்ட வரிசையாக இருக்கிறது. அதில் பொறுமையாக நின்று தனக்கான உணவை பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட அந்த உணவை உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடலாம் என்று அங்கிருந்து நகர்கிறார். அப்போது பின்னால் வந்த நபர் கால் இடறி அவர் மீது விழுகிறாருங்க. அந்த உணவு தரையில் கொட்டி வீணாகி போய்விடுகிறது. இவருக்கு பயங்கர ஆத்திரம் வாயில் வந்தபடி அவரை பயங்கரமாக திட்டுகிறாருங்க. அதற்கு பிறகு மீண்டும் அந்த வரிசையில் சென்று உணவு பெறலாம் என்றால் உணவு காலியாக போகிறது. உணவு தீர்ந்தும் போய்விடுகிறது. வேறு வழி இல்லாமல் பசியுடன் சற்று நிலை தடுமாறி இருக்கிறாருங்க. ஆனால் உண்மையில் பார்க்க போனோம் என்றால் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அங்கு நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அவர் உணவு வாங்கி கொண்டு வரும் வேளையில் மேலே ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய இரைக்காக ஒரு பாம்பு ஒன்றை தன்னுடைய கால்களில் பிடித்து கொண்டு பறந்து செல்கிறது. பாம்பானது கழுகிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய விஷத்தை கழுகின் மீது கக்க அந்த விஷ துளிகளானது இவருடைய தட்டில் நேராக வந்து விழுகிறது. இந்த விஷம் விழுந்த சாப்பாட்டை தான் பின்னாடி வந்த நபர் காலிடறி
இவரை தட்டிவிட்டு சாப்பிட விடாமல் செய்திருப்பார். இங்கு அவருக்கு சில சிரமம் ஏற்பட்டாலும் மிக பெரிய கண்டம் விலகிவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுபோன்றுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கும் தங்களுடைய வாழ்வில் கண்ணுக்கே தெரியாத பல பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி இருக்குங்க. ஆனால் வரக்கூடிய சிரமங்களை மட்டும்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக 2025 சுக்கிரனின் ஆண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். நினைத்த காரியங்களை நினைத்த மறுகணமே செய்து மிக பெரிய அளவில் தொழிலிலும் லாபத்திலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது மனதிற்கு பிடித்த பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளலாங்க. திருமண வயது வந்தவருக்கு திருமண வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரய செலவுகள் குறையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லை விலகி திருப்திகரமான ஒரு சூழல் நிச்சயமாக 2025 அமைவதற்கான யோகம் உண்டு. திருமணம், வளகாப்பு, காதுகுத்து என பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். உத்தியோகத்து சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியான சலுகைகள் என அனைத்தும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைவதற்கான நல்ல யோகத்தை 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் பல அபிவிருத்தி திட்டங்களை எளிமையான முறையில் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். தொழில் ரீதியான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் புதிய முயற்சிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் 2025 மிக பெரிய அளவில் பெயர் புகழ் உச்சத்தை ஏற்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துணிந்து பல புதிய தயாரிப்புகள், புதிய முயற்சிகள் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் வலிமை வாய்ந்த குரு, சனி ஆகிய 2 கிரகங்கள் மட்டுமல்ல, ராசியின் அதிபதியான சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார். எனவே அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாம். உங்களுடைய கொள்கை மற்றும் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவிலான வரவேற்பை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய புரட்சி ஏற்படக்கூடிய வகையில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல், அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்தல் போன்றவற்றை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ரிஷபராசிக்காரர்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் அதீதமாக சந்திக்கலாம். கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த 2025 மிக சிறந்த வருடமாக மாற்றிக்கொள்ள இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் தொடர்ந்து 9 வாரங்கள் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்களும் நீங்கி நல்ல வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக 2025 கிடைக்கும்.